வெல்கம் டு eBike சூர்யா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹப் மோட்டாரோட ஹால் சென்சார் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஹால் சென்சார் வந்து செக் பண்ணுறதுக்கு இந்த எடுத்திருக்கோம். வண்டியில் இருக்க கனெக்ஷன், மோட்டார்லேருந்து எடுத்திருக்கோம் கனெக்ஷன். எல்லோ, க்ரீனு, ப்ளூ 3 கலரு. இந்த 3 கலரையும் நம்ம மல்டிமீட்டரில் 200 ஓம்ஸ் ரேஞ்சில் அளந்தோம்னா 1 ஓம்லேருந்து 2 ஓம் வரைக்கும் தான் காட்டும். ஓம்ஸ் வந்து அவ்வளோதான் நம்ம செக் பண்ண முடியும். 1 ஓம்ஸ் 2 ஓம்ஸ் இந்த மாதிரி வரும். இது காயில் எப்படி செக் பண்ணுறதுங்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருந்தோம். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு லீடு 2 லீடு இப்படி ஜாயின் பண்ணி சுற்றினோம்னா, வீல் வந்து டைட்டாக சுற்றும். தனித்தனியாக இருக்கும்போது வீல் கரெக்டாக சுற்றும். அது வந்து காயில் நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம சென்சார் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு லைட்டு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குது. இந்த கால் சென்சாரோட ஜாக்கு வீல்லேருந்து வருது இல்லையா, மோட்டார்லேருந்து வர்ற கால் சென்சாரோட வயரு. இதில் வந்து எல்லோ, க்ரீன், ப்ளூ 3 கலர் இருக்குது. இந்த பக்கம் ஒவ்வொரு கால் சென்சார்லேயும் அந்த கால் சென்சாருக்கு போகிற பின்கள் வந்து மாறும். அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ட்ரோலர் யூனிட்டில் இந்த மாதிரி பின் இருக்கும் பார்த்திங்களா, 3வது செக்மெண்ட்டில் இந்த மாதிரி பின் இருக்கும். அதில் வந்து வோல்ட்டு நம்ம மல்டிமீட்டரில் வந்து 200 ரேஞ்சு டிசி வோல்ட் மீட்டர் 20 ரேஞ்சு இல்லைனா 200 ரேஞ்சு வச்சுக்கிறணும். 200 ரேஞ்சில் வச்சுட்டு நம்ம அந்த யூனிட்டில் வந்து அளந்து பார்த்துக்கணும். 5 வோல்ட் ப்ளஸ் மைனஸ் எந்த பக்கம் வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம இதுலேயும் இந்த ஹோல்டர்லேயும் கால் சென்சாரோட ஜாக்கோட ஹோல்டர்லேயும் 5 வோல்ட் ப்ளஸ் மைனஸ் எங்கிட்டு வருது அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு தான் நம்ம கண்ட்ரோலர் புதுசு போடணும். வயரிங் கிட்டு ஏதாவது செக் பண்ணணும்னா அந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ கால் சென்சார் செக் பண்ணுறதுக்கு இந்த பின்னில் ப்ளஸ் மைனஸ் சப்ளை வெளியிலேருந்து கொடுத்துருக்கோம். 5 பின் இருக்குல்ல, 3 வந்து சென்சாரோட அவுட்புட்டு, ப்ளூ, க்ரீன், எல்லோ இது வந்து அவுட்புட்டு. இந்த ப்ளஸ் மைனஸ் வந்து கொடுக்குறோம். ப்ளஸ் மைனஸ் எப்படி கொடுக்குறோன்னா, ஒரு 5 வோல்ட்டு 1.2 வோல்ட் அடாப்டர் நம்ம ஏதாவது செல்ஃபோன் சார்ஜர்லேருந்து எடுத்துக்கலாம். செல்ஃபோன் சார்ஜர் பழைய சார்ஜராக இருந்தால் அதுலேருந்து 5 வோல்ட்டு கிடைக்கும். கண்டிஷனான சார்ஜராக இருந்தால் அதுலேருந்து எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது 5 வோல்ட் அடாப்டர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுலேருந்து 5 வோல்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம் ஜாக்குக்கு. பிளாக் ஒயர் வந்து பிளாக்கு, ரெண்டு ஒயர் கால் சென்சாரு 4.5 வோல்ட்டு இன்புட்டு கொடுக்கணும். நம்ம கொடுத்துட்டோம். நெகட்டிவ் வோல்ட்டு இந்த அடாப்டர் மூலியமாக 5 வோல்ட் அடாப்டர் மூலமாக நெகட்டிவ் வோல்ட்டை மீட்டரில் மெஷர் பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். பாசிட்டிவ் வோல்ட்டு கொடுத்துருக்கோம். செக் பண்ணுவோமா? பாசிட்டிவ் வோல்ட்டு டிசி 5 வோல்ட் வருது. அப்போ நம்ம சென்சாரை செக் பண்ணுறதுக்கு 5 வோல்ட்டு டிசி கொடுத்துட்டோம். 20 ரேஞ்சில் கூட வச்சுக்கிடுவோம். 5.04 வோல்ட் டிசி வோல்ட் மீட்டரில் வச்சுருக்கோம். 5 வோல்ட்டு காட்டுது. சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஃபோன் எடுக்க கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி அனதர் பின்னில் வச்சுருக்கோம். இப்போ வந்து 3 கலர் இருக்குல்ல, ஊதா, பச்சை, மஞ்சள் 3 கலரு. இப்போ நம்ம ஊதா கலரில் வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, மோட்டாரோட கனெக்ஷன் மட்டும் எடுத்திருக்கோம். வண்டிக்கு இதுக்கும் வண்டியோட கண்ட்ரோலர்லேருந்து எல்லாமே டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், 1.8 வோல்ட்டு இருக்குது. 1.8 வோல்ட் மீட்டர் இந்த பக்கம் வச்சுக்கிறோம். 1.8 வோல்ட் இருக்குது. இப்போ நம்ம வீலை சுற்றினோம் அப்படின்னா
வெளிச்சம் மறைக்குது. வீலை சுற்றணும் அப்படின்னா வேரியபிள் ஆகும். இப்போ நான் மீட்ரு என்ன பாருங்கள், வீலை சுற்றுறேன். வீலை சுற்றும்போது இதோட அவுட்புட் வந்து மாறி வரும். ஃபோன்லேயே எடுக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மல்டிமீட்டரில் நெகட்டிவ் ப்ரோபை வர்ற 0 வோல்ட்டில் டைரெக்டாக கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் வோல்ட் வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, சென்சாரோட அவுட்புட் வருது இல்லையா, ப்ளூ கலர், அதில் ப்ளூ கலரில் ஜாயின் பண்ணியிருக்கோம். ப்ளூ கலரில் ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ நான் வீலை சுற்றுறேன். வீலை சுற்றும்போது ரோட்டாரில் மூவ்மெண்ட் இருக்கிறதுனால வோல்டேஜ் வந்து வேரியபிள் ஆகுது. அப்போ சென்சார் வேலை செய்யுது. சென்சாரோட அவுட்புட்டு வேரியபிள் ஆகுதா, 1.6 1.8 வேரியபிள் ஆகுதா, இதுதான். இப்போ நம்ம வந்து இந்த ஜாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த கலரில் கொடுப்போம். இப்போ க்ரீன் கலரில் கொடுத்துருக்கோம். ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன் மல்டிமீட்டரை. க்ரீன் கலரில் கொடுத்தோம். இப்போயும் நான் வீலை சுற்றுறேன். வீலை சுற்றும்போது வேரியபிள் ஆகும். அப்போ சென்சார், இந்த சென்சாரும் வேலை செய்யுது. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், மல்டிமீட்டரோட ப்ரோபை ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லோ ஹால் சென்சாரோட ஜாக்கில் எல்லோ லீடில் கொடுத்துருக்கோம். இப்போ மல்டிமீட்டரில் 1.8 வோல்ட் வருது. இப்போ வீலை சுற்றுறேன். வீலை சுற்றும்போது இந்த 0 வோல்ட்டு வேரியபிள் ஆகுதா, 1.6 இந்த மாதிரி வேரியபிள் ஆகுது. ரைட், அப்போ வேரியபிள் ஆகும். மோட்டாருக்கு மோட்டார் மாறும். வேரியபிள் வோல்ட் வந்து 0 வோல்ட்லேருந்து 2.8 வோல்ட் வரைக்கும் சென்சாரோட அவுட்புட்டில் கம்பெனி மாறுபட்டு வரும். இப்படி தான் நம்ம ஹால் சென்சார் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து வண்டியில் கண்ட்ரோலரும் அது சம்மந்தமான லீடுகளை எடுத்து விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி பார்க்கணும். முதல்ல நம்ம கண்ட்ரோலரோட இந்த ஜாக்கை பிடுங்கிடணும். இந்த ஜாக், ஹால் சென்சார் ஜாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு கண்ட்ரோலர் பாக்ஸ்லேருந்தே 5 வோல்ட்டெல்லாம் ஸ்டார்ட் ஆகாமல் முதல்ல வருதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறணும். இந்த ஜாக்கை கொடுத்ததுக்கப்புறம் 5 வோல்ட்டு ஸ்டார்ட் ஆகுதா இல்லையாங்கிறதையும் மெஷர் பண்ணணும். எவ்வளோ ரிஸ்க் இருக்குது. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி பிடுங்கி விட்டுட்டு வெளியிலேருந்து இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஒரு 5 வோல்ட்டு ஒரு அடாப்டர் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து அந்த ப்ளஸ் மைனஸ் மட்டும் இந்த ஹால் சென்சாரில் கரெக்டாக கொடுத்துடணும். இந்த ஹால் சென்சாரில் ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெகட்டிவ் வோல்ட்டில் மல்டிமீட்டரோட ஒரு லீடை கனெக்ட் பண்ணிக்கோங்க. போகிற நெகட்டிவில் பாசிட்டிவ் வந்து அளந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் வரும். அந்த அவுட்புட் லீடுகளில் ரெட் கலரில் வந்து 5 வோல்ட் கான்ஸ்டண்ட்டாக ஒரு 4.5 வோல்ட் 5 வோல்ட்டு வரும். இந்த 3 கலரில் வந்து வோல்ட் வந்து இந்த மாதிரி வேரியபிளாக 1.7 2.2 இந்த மாதிரி வரும். 0லேருந்து வரும். நம்ம வீலை வந்து மூவ் பண்ண எல்லாம் மாறும். இப்போ பாருங்கள், வீலை சுற்றும் போது மாறுதான். ஃபோன்லேயே எடுக்கிறேன், அதனால் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. வீடியோ கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், பண்ணிச்சுக்கோங்க, வேறு வழி இல்லை. இந்த பார்த்தீங்களா, மோட்டரை நான் மூவ் பண்ணும்போது வேரியபிள் ஆகும். இது வந்து சென்சாரோட அவுட்புட்டு. உள்ள ஹால் சென்சார் வந்து வேலை செய்கிறதுனால நம்ம கொடுக்குற 5 வோல்ட்டு ரோட்டரை சுற்றும்போது வேரியபிள் ஆகுது. அப்போ சென்சார் வேலை செய்யுது. இதே மாதிரி 3 சென்சாரோட எங்கே இருக்குது பின், இதே மாதிரி அந்த 3 பின்னோட 3 கலர் அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா சென்சாருக்கு. இந்த 3 கலர் அவுட்புட்லேயும் நீங்கள் வச்சுட்டு இந்த மாதிரி வீலை மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஆகும். அப்போ 3 சென்சார் உள்ள ஹால் சென்சார் 3 இருக்குது. 3மே அப்போ வேரியபிள் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ ஹால் சென்சார் நமக்கு மாற்ற தேவையில்லை, கன்ஃபார்மாக கரெக்டாக இருக்குது ஹால் சென்சார். இதுதான் நம்ம ஹால் சென்சார் வந்து செக் பண்ணுற மெத்தடு. 5 வோல்ட்டு கொடுத்துக்கோங்க. வெளியிலேருந்து ஒரு சோர்ஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 5 வோல்ட் அடாப்டர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுலேருந்து ப்ளஸ் மைனஸை வந்து டைரெக்டாக செக் பண்ணி, ஆனால் ப்ளஸ் மைனஸ் லீடு எது அப்படிங்கிறத கன்ஃபார்மாக பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு கொடுங்க ப்ளஸ் மைனஸ் லீடை. ப்ளஸ் மைனஸ் லீடு பார்க்காம துரு கனெக்ஷனாக நீங்கள் வாட்டுக்கு அவசரப்பட்டு கொடுத்துட வேணாம். ஒவ்வொரு கண்ட்ரோலரோட அவுட்புட்லேயும் நமக்கு மாறும்.
ப்ளஸ் மைனஸ் மாறும். அதனால் பார்த்து ப்ளஸ் மைனஸ் மட்டும் பார்த்து கொடுங்க. சென்சாரோட லைன் வந்து நம்ம மாற்றி கொடுத்தாலும் திருப்பி சரி பண்ணிக்கலாம். அது மாறுச்சுன்னா ஃபார்வர்டு ரிவர்ஸ் வரும், இந்த மாதிரி ஜர்க்கிங் வரும், இந்த மாதிரி தான் வரும். நமக்கு வந்து சென்சார் கரெக்டாக இருக்குது, வேலை செய்யுது, அதுக்குண்டான மெத்தடு தான் இது. வோல்ட் வேரியபிள் ஆகுதா, இந்த ஆகுதா, 2.3 வருதா, வேரியபிள் ஆகுதா, இது வந்து நம்ம சிம்பிளாக செக் பண்ணிடுறோம். ஹால் சென்சார் ஃபால்ட் இருக்கா என்னங்கிறத பார்த்துடுறோம். மோட்டார் ஃபால்ட் இருக்கா இல்லையாங்கிறத, காயில் ஃபால்ட் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம இந்த மாதிரி லீடுகளை ஜாயின் பண்ணி மோட்டரை சுற்றினோம்னா மோட்டரு டைட்டாக சுற்றும். இது ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க. ஃப்ரீயாக விட்டிங்கன்னா ஈஸியாக சுற்றும். 3ஐயும் ஜாயின் பண்ணிங்கன்னா, 3ஐயோ 2ஐயோ ஜாயின் பண்ணிங்கன்னா டைட்டாக சுற்றும். இது வந்து ஏற்கனவே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஹால் சென்சார் மட்டும் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம். ஹால் சென்சார் பார்க்குறதுக்கு இந்த மைனஸ் ப்ளஸ்ஸு கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது வந்து கண்ட்ரோலர் பாக்ஸில் உள்ள 3வது செக்மெண்ட்டில் உள்ளது. இது மாறி வரும் ப்ளஸ் மைனஸு. எப்போதுமே இதை கரெக்டாக இருக்கான்னு மல்டிமீட்டரில் ஒரு 20 மீட்டர் ரேஞ்சு, மல்டிமீட்டரில் டிசி வோல்டிமீட்டர் 20 ரேஞ்சில் வச்சு, இல்லைனா 200 ரேஞ்சில் வச்சு இப்போ எங்கிட்ட ப்ளஸ் மைனஸ் வருதுங்கிறது வோல்ட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வருதா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு இந்த பிளாக் ஒயரு, ரெட் ஒயர் இந்த ஹோல்டரில் எடுப்போம். இந்த மாதிரி வரும், இதில் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 5 வோல்ட் உள்ளே கூடி கொடுத்துருந்தோம், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். உங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி வரும் ஹால் சென்சாரு. 5 பின்னு எடுத்திருக்கோம். இந்த 2 பின்னு சப்ளை, 3 பின்னு வந்து சென்சார் அவுட்டு. 3 பின்னு இருக்கிறது வந்து சென்சார் அவுட்டு. 2 பக்கம் உள்ளது இது. எல்லாம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. எப்படி செக் பண்ணுறது மட்டும் இந்த மாதிரி 5 வோல்ட்டு கொடுத்து 5 வோல்ட்டு கொடுத்துட்டு இதுக்கு கான்ஸ்டண்ட்டாக 5 வோல்ட்டு கொடுத்துருங்க ப்ளஸ் மைனஸுக்கு. அவுட்புட்டில் வந்து மீட்ரு மல்டிமீட்டரோட ப்ரோபோட ப்ளஸ்ஸை ஒன்றா ஒவ்வொரு லீட்லேயாக ஊதா, பச்சை, மஞ்சள் 3லையும் மாறி வச்சுக்கிட்டு நீங்கள் வீலை சுற்றும் போது வேரியபிள் ஆகும். வேரியபிள் ஆச்சுன்னா ஹால் சென்சார் சூப்பராக கரெக்டாக வேலை செய்யுது அப்படின்னு நம்ம இது பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.